KRM Homemakers கலத்தூர் மெயின் ரோட்லயே எங்க டோர் ஸ்டெப்லயே மெட்ரோ வசதியோட யாருமே கொடுக்க முடியாத ஒரு சேலஞ்சிங் பிரைஸ்க்கு தான் நாங்க எங்க ப்ராப்பர்ட்டியை கொடுக்குறோம். அண்ட் இந்த வேர்ல்ட் கிளாஸ் ப்ராப்பர்ட்டியை நீங்க புக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஒரு கார் ஃப்ரீ. அருந்ததியர்கள் விஷயத்துல நீங்க ஒரு ப்ராப்பர் ஒரு சொல்யூஷன் வச்சிருக்கிறதாக சொல்றீங்க. அது என்ன சொல்யூஷன் தெரிஞ்சுக்கலாமா? காலுக்கு செருப்பு தச்சு கொடுத்தாங்க மாட்டுத்தோல்ல. நம்மளை அழகு பார்த்துருக்காங்க. இன்னைக்கு அந்த செருப்பு வீட்டுக்குள்ள வருது. செருப்பு தைத்தவர்களை தப்பா பேசுறோம். மெட்ரோ ஓடுது, பறக்கும் ட்ரெயின் ஓடுது, ஆனால் இன்னும் கூவத்தை நோண்டிட்டு இருக்கோம். இதெல்லாம் மறந்தாச்சு. இன்னைக்கு இந்த தொழிலை பெரிய பெரிய கம்பெனிகள் செய்யுது. அதை யார் அறிமுகப்படுத்துறது? முதல்ல எல்லா விதமான கவர்மெண்ட்டுடைய சலுகைகள் எடுத்து மேலே போய் நல்ல டாப் போஸ்டிங்கில் எல்லாமே இருக்கிறாங்க. அவங்க என்ன பண்ணணும்? இனிமேல் நான் மேலே உயர்ந்துட்டேன், இந்த சலுகைகள் எனக்கு வேண்டாம், கீழே நலிந்தவர்களுக்கு நான் எடுத்துக்காட்டாக இருப்பேன். நீ என்னவா இருக்குன்னு நினைக்கிற அதுவா மாறலாம் அப்படின்னு ஒருத்தர் ஒரு 5 பேரை ஊக்குவிச்சாங்கன்னா இது எல்லாம் மாறிடும். ஜாதி இல்லை அடி பாப்பா, பாரதியார் அன்னைக்கு சொன்னார். இதுதான் கடைசி சொல்யூஷன். ஐத்தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் KRM கட்டுமான நிறுவனத்தின் தலைவர், மித்ரா டைம்ஸ் இதழின் ஆசிரியர் திரு மூர்த்தி அவர்கள். அவரிடம் பல்வேறு விஷயங்கள் பேச இருக்கிறது. பேசலாம். சார் வணக்கம். சார் வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கு சார். இப்போ நீங்கள் முன்னதாக முக்கியமாக அருந்ததியர்கள் குறித்த ஒரு பேட்டி நம்மக்கிட்ட கொடுத்துருந்தீங்க. அதில் நீங்கள் சொல்லியிருந்த கருத்துக்கள் ரொம்பவே வரவேற்புக்குரியது. அவங்கள நம்ம வணங்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ரொம்ப ஹைலைட்டடான வேர்டு. ஸோ அந்த வகையில் இப்போது இந்த விஷயத்தில் நீங்கள் ஒரு ப்ராப்பர் ஒரு சொல்யூஷன் வச்சுருக்கிறதாக சொல்கிறீங்க. அது என்ன சொல்யூஷன் தெரிஞ்சுக்கலாமா? இப்போது நீங்கள் அருந்ததியர், பந்தேரியர், தெலுங்கர் இப்படியெல்லாம் நீங்கள் ஏற்கனவே என்ன நிறைய கேட்டீங்க. இப்போ உங்கள் ஹைத்தமிழுடைய விவஸ்தனை அவங்களும் ஹைத்தமிழை பார்க்குற நேயர்களும் இப்படியெல்லாம் ஒரு கேள்வி கேட்டு இது சொல்யூஷன் என்னன்றதை கேளுன்னு சொல்லி கேட்டதுனால நீங்கள் கண்டிப்பாக நான் சொல்கிறேன். ஏற்கனவே நம்ம நிறைய சொல்லிட்டோம். அதை விட்டுட்டு ஒரு சிம்பிளாக ஒரு சொல்யூஷன் எனக்கு மனசில் பட்டதை மட்டும் தான் நான் சொல்கிறேன். அதில் தவறு இருக்குமான்னு எனக்கு தெரியலை. அது இருந்தால் நீங்கள் அதை கொஞ்சம் தப்பாக எடுத்துக்காமல் அட்ஜஸ்ட் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா என்று இங்கே உதிச்சதை தான் நான் சொல்கிறேன். எனக்கு இது சொல்லணும்னு தோணுது சொல்கிறேன். அதை பெருசாக எடுத்துக்காமல் இருந்தால் நல்லாயிருக்கும். கண்டிப்பாங்க. இப்போது இந்த அருந்ததியரை பற்றி பேசுனதால அதில் ஒன்று சொல்கிறேன். அவங்கள ஏன் வணங்கணும்னு நான் சொன்னேன் அப்படின்னா, அந்த காலத்தில் நம்ம செருப்பு இல்லாமல் இருந்தோம். அவங்க தான் காலுக்கு செருப்பு தச்சு கொடுத்தாங்க மாட்டுத்தோலில். நம்மளை அழகு பார்த்துருக்காங்க. இன்னைக்கு அந்த செருப்பு வீட்டுக்குள்ளே வருது. செருப்பு தைத்தவர்களை தப்பாக பேசுகிறோம். அவங்க எல்லாம் வளர்ந்துட்டாங்க. கூவம் இருக்குல்ல, கூவத்துக்கு மேலே மெட்ரோ ஓடுது, பறக்கும் ட்ரெயின் ஓடுது, ஆனால் இன்னும் கூவத்தை நோண்டிட்டு இருக்கோம். இதெல்லாம் மறந்தாச்சு. இன்னைக்கு இந்த தொழிலை பெரிய பெரிய கம்பெனிகள் செய்யுது. அதை யார் அறிமுகப்படுத்துறது? முதல்ல அவங்க தான். அது யாராச்சும் நினைக்கிறாங்களா? இல்லை. அவங்க இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ஜனாதிபதி ஒரு பெண், முன்னாள் ஜனாதிபதி KR நாராயணன், அவர் தலித்து உள்ளவர் தான். ஏற்கனவே சொன்னேன், நம்ம சபாநாயகர் தனபால். நம்ம இதெல்லாம் அழகு பார்த்துட்டு இருக்கோம். இதில் என்ன ஒரு கருத்தை பதிவு பண்ணோன்னா, இவங்க எல்லாம் மேலே உயர்ந்துட்டாங்க. நம்ம தான் இன்னும் ஒடுக்கப்பட்டவன்னு பிரச்சாரம் பண்ணுறீங்க. அவங்க ஒடுக்கப்பட்டவங்களே கிடையாது, உயர்ந்தவர்கள். அவங்க பதவி எங்கே இருக்கு? ஒருத்தருடைய பதவியை திங்க் பண்ணி பாருங்க சார். நீங்கள் அவங்க கவர்மெண்ட்டுக்கு கொடுத்த சலுகையெல்லாம் அவங்க எடுத்து அழகாக யூஸ் பண்ணி மேலே போய் அடுத்தவங்களுக்கு எடுத்துக்காட்டாக இருக்காங்க. அப்போ அவங்க உயர்ந்தவர்கள் தானே? கண்டிப்பாக. கல்வியில் அந்த உயர்ந்தவர்களை
நீங்கள் திருப்பி 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 அவங்க இப்படி இருக்காங்க, அவங்க ஒடுக்கப்பட்டவங்க அப்படி நீங்களாம் அவங்கள ஒடுக்கிட்டு இருக்கீங்க. எப்படி மரம் இருக்குல்ல, கோடாலி மரத்தை வெட்டும், அது துணை போகுது மரம் தான். புடி மரத்தை கேட்டாங்களா, சின்ன கதை, எல்லாமே வெட்டுறாங்கன்னா மரம் சொல்லிட்டான், கோடாலி தானே என்னை வெட்டுது, ஆனால் கூட துணையாக இருக்கிறது மரம் தானே அப்படின்ச்சான். அது மேலே நம்ம கூட உள்ளவர்கள் தான் நம்மளை இறக்கிக்கிட்டே இருக்காங்களே தவிர, நம்ம மேலே வந்துட்டோன்னு நீங்கள் ஒருத்தர் உயர்த்து பாருங்கள், அவங்களுக்கு தாழ்வு மனப்பான்மை மனசுக்குள்ளே வராது. எதுக்கு இந்த பேச்சு? அது இல்லாமல் இந்த உயர்ந்தவர்கள் இருக்காங்க இல்லையா, நிறைய சலுகைகள் வந்து மேலே போயிட்டாங்க, பல விதமான பெரிய பெரிய போஸ்டிங்கில் அவங்க இருக்காங்க. அவங்க ஒரு சின்னதாக என்னுடைய மனசில் பட்டதான், இவங்க பேச்சுக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும் அப்படின்னு இந்த வீடியோ வாயிலாக போகும் பொழுது அவங்க கொஞ்சம் சிந்தனைகள் நம்ம சொல்கிறத பார்த்தாங்கன்னா ஓரளவுக்கு இதுக்கு முற்றுப்புள்ளி வருமானது, அப்போ தான் இது அடங்குன்றது எனக்கு என் மனதில் தோணுது. இப்போது எல்லா விதமான கவர்மெண்ட்டுடைய சலுகைகள் எடுத்து மேலே போய் நல்ல டாப் போஸ்டிங்கில் எல்லாமே இருக்கிறாங்க. அவங்க என்ன பண்ணணும், இனிமேல் நான் மேலே உயர்ந்துட்டேன், இந்த சலுகைகள் எனக்கு வேண்டாம், கீழே நலிந்தவர்களுக்கு நான் எடுத்துக்காட்டாக இருப்பேன், அவங்களுக்கு இளைஞர்களுக்கு அந்த சமுதாயத்தினருக்கு இன்னும் அதிகமாக நம்ம பண்ணி, நான் இருக்கிறவங்களுக்கு நீங்கள் இந்த கூட்டங்கள் போகிறது அவாய்ட் பண்ணிவிட்டு நீங்கள் ஜெயிக்கிறதுக்கு வாங்க, ஸ்போர்ட்ஸ் சலுகைகள் எல்லாம் எதுவும் அவங்க இல்லை, உயர்ந்தவங்களை போய் நீங்கள் தாழ்ந்தவர்னு பேசுகிறீங்க. அதை இந்த மாதிரி உள்ள பெரிய பெரிய அதிகாரிகள், பெரிய தலைவர்கள், இவங்கெல்லாம் இதை மேலே கொண்டு வரணும் அப்படின்னு நினச்சா இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி. அதை இவங்களுக்கு சலுகையாக அவங்க கொடுத்தா கீழே இருக்கிற இளைஞர்களுக்கு ஒரு தூண்டுதல். நாளைக்கு நீ தான் ஸ்போர்ட்ஸ் நம்பர் 1, நாளைக்கு நீ ஒரு ஐபிஎஸ், நாளைக்கு நீ ஒரு ஐஏஎஸ், நாளைக்கு நீ ஒரு தொழிலதிபர், நீ என்னவா இருக்குன்னு நினைக்கிற அதுவாக மாறலாம் அப்படின்னு ஒருத்தர் ஒரு 5 பேரை ஊக்குவிச்சாங்கன்னா இது எல்லாம் மாறிடும். இப்போது இந்த ஜாதி என்றதை எல்லாம் பேசுகிறாங்க, அது அவங்களுக்குள்ளே உள்ளது, பப்ளிக்கில் எதுக்கு பேசணும்? இப்போது என்னுடைய அழுக்க நான் என் வீட்டுக்குள்ளே போய் பாத்ரூமுக்குள்ளே என்னுடைய அழுக்க போகிறதுக்கு குளிக்கிறேன், அதோட முடிஞ்சது, யாருக்கும் தெரியாது. இப்போ வெளியே நடு ரோட்டில் போய் நான் நிறுவனமாக கொடுத்தா எனக்கு அவமானம் இல்லையா? அவமானம் தானே கண்டிப்பாக. அப்போது இதை திருப்பி திருப்பி பேசினா அதை பேசுகிறவர்கள் அவமானப்பட்டவர்கள். ஜாதி இல்லை அடி பாப்பா, பாரதியார் அன்னைக்கு சொன்னார். இதுதான் கடைசி சொல்யூஷன். இதை எடுத்துக்கிட்டு ஒரு இளைஞர்களும் கண்டிப்பாக இந்த மாதிரி திங்க் பண்ணுங்க, முதியவர்களும் திங்க் பண்ணுங்க. நீங்கள் உயர்ந்துட்டீங்க, நீங்கள் தாழ்ந்தவர்கள் யாருன்னா சொன்னால் அதை நீங்கள் கேட்டால் தான் தாழ்ந்தவர், நீங்கள் கேட்காதீங்க. ஒரு நாளும் முயற்சி பண்ணி உயர்ந்து கொண்டே இருங்க. கண்டிப்பாக உங்களுக்கு எல்லா விதமான தகுதியும் உங்களுக்கு இருக்குது, கண்டிப்பாக ஜெயிப்பீங்க. எங்களை மாதிரி ஆட்கள் உங்கள் கூட என்றைக்குமே துணை இருப்போம். இந்த வீடியோவால் நம்ம சொல்லியிருக்கிறது, நிறைய பேர் உங்களுக்கு துணை இருப்பாங்க, வளர்ச்சிக்கு, கெட்டதுக்கு இருக்க மாட்டாங்க, நல்லதுக்கு. இதை கேளுங்க, பாருங்கள், உங்களுக்கு பிடிச்ச கமெண்ட்டை ஐத்தமிழுக்கு சொல்லுங்கள். இந்த பேசுறதில் ஏதாச்சும் மிஸ்டேக் இருந்தால் அதை தவறுதலாக எடுத்துக்க வேண்டாம், இது என்னுடைய கருத்து மட்டும்தான். கண்டிப்பாகங்க சார், கண்டிப்பாக உங்களுடைய இந்த சொல்யூஷன் எல்லோருக்கும் போய் சேரும். கண்டிப்பாக. நன்றிங்க சார். வணக்கம்.